பழனியில் திருக்கல்யாண நிகழ்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி கோயில் முன்பு கோலாகலமாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க தீப ஆராதனையும் நடைபெற்றது. திருமணம் முடிந்து முருகன் வள்ளி தெய்வானையுடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் எழுந்தருளினார். பண்ணாரி அம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினார். இதைத் தொடர்ந்து கோயிலுக்குள் சென்ற மத்திய இணையமைச்சர் வீணை அலங்காரத்தில் அருள்பாலித்து பண்ணாரி அம்மனை மனமுருகி வழிபட்டார். சட்டமன்ற தேர்தலில் அவிநாசி தொகுதியில் எல்முருகன் போட்டியிடுவதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அவர் பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்தது பேசுபொருளாகியுள்ளது. வேலூர் PSS கோயில் தெருவில் உள்ள சம்பவநாத ஜெயின் ஆலயத்தில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் குதிரைகளுடன் மேளதாளங்கள் முழங்க மகாவீர் சிலை அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் செல்ல ஜெயின் சமுதாயத்தினர் பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் நெல்லை டவுனில் 4 ரத வீதிகளில் ரத ஊர்வலம் நடைபெற்றது. நெல்லை டவுனில் அமைந்துள்ள மகாவீர் ஜெயின் கோவில் முன்பிருந்து அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் பகவான் மகாவீரரின் திருவுருவம் வைக்கப்பட்டு ரத ஊர்வலம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சிங்காரப்பேட்டை அருகே உள்ள மிட்டப்பள்ளி கிராமத்தில் வயலில் நெற்கதிர்கள் மூலம் வாக்குப்பதிவு நாள் குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட வேளாண்மைத்துறை சார்பில் விவசாயி கண்ணன் என்பவரது விவசாய நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்களில் வாக்குப்பதிவு தேதி வடிவில் வெட்டப்பட்டு என் வாக்கு என் உரிமை என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததை ட்ரோன் மூலமாக கண்டறிந்து 5 பேர் கைது செய்யப்பட்டனர். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடாவை தடுக்கும் நோக்கில் புதுச்சேரியில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் மங்கலம் மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்த தமிழ்மாறன், ட்வின் சக்கரவர்த்தி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 66,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மகள் திருமணத்திற்காக கொண்டு செல்லப்பட்ட 2.5 பவுன் நகையை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். குப்பனூர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் குட்டமத்திக்காடு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரிடம் இருந்து 2,85,000 ரூபாய் மதிப்பிலான நகையை பறிமுதல் செய்தனர். இந்த நகைக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவை பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை சந்திப்பு பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட காலணிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. லோடு ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட இவற்றின் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டதால் இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி அருகே அரசு அலுவலகம் மற்றும் உணவகத்தை காட்டெருமை சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து காட்டெருமை தாக்குதல் நடத்திய இந்த சம்பவத்தில் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். முரண்டு பிடித்த காட்டெருமையை வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். படுகாயமடைந்த பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மூணாறு அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புலி பிடிபட்டது. கேரள மாநிலம் மூணாறு அருகே பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளை அச்சுறுத்தி வந்த புலி வனத்துறையினர் அமைத்த கூண்டில் சிக்கியது. கடந்த சில மாதங்களாக பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளை இது அச்சுறுத்தி வந்தது. குறிப்பாக கடந்த 3 மாதங்களில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட மாடுகளை புலி தாக்கியதால் அச்சமடைந்த பொதுமக்கள் வனத்துறைக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் புலி சிக்கியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் உள்ள பாண்டியநாகம் சுப்பிரமணியர் கோவில் பங்குனி உத்திர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல பங்குனி உத்தரத்தை ஒட்டி கும்பகோணம் அருகே சுவாமிநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் விளைந்துள்ள கருப்பு நிற கேரட் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் பூங்காவில் சோதனை முறையில் பசுமை குடிலில் விதைக்கப்பட்ட இந்த 3 மாத கால பயிர் அறுவடை செய்யப்பட்டது. வழக்கமான ஆரஞ்சு நிற கேரட்டை போன்றே இனிப்பு சுவை கொண்ட இந்த கருப்பு கேரட் நீலகிரியின் தட்பவெப்ப நிலைக்கு சிறப்பாக வளர்ந்துள்ளதால் இதனை மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் விரிவுபடுத்த தோட்டக்கலைத்துறை திட்டமிட்டுள்ளது. அரியலூரில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 86,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அரியலூர் புறவழிச்சாலையில் வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் ராம்குமார் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி 86,000 ரூபாயை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பணத்தை அரியலூர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான பிரேமியிடம் ஒப்படைத்தனர். மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட சமுதாய கூடத்தில் வாக்காளர்களுக்கு வழங்க திமுகவினர் பரிசுப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி சார்பில் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் முறையான சீல் இல்லை என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்துல் ஹக்கீம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் முன்னிலையில் கதவு திறந்து சோதனையிடப்பட்டது. இதில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் நாற்காலிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரே நாளில் அரங்கேறிய அரசியல் மாற்றங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஓழலக்கோயில் ஊராட்சியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கண்ணன் தலைமையில் 35 பேர் நேற்று காலையில் திமுக வேட்பாளர் நல்லசிவம் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஆனால் இணைந்த சில மணி நேரங்களிலேயே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அவர்களை நேரில் சந்தித்து பேசினர். இதன் விளைவாக திமுகவில் இணைந்த அனைவரும் மதியமே அதிரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுக டு திமுக, பிறகு தவேக என ஒரே நாளில் மாறிய இந்த நிகழ்வு கோபி அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. தன்னை வெற்றி பெற வைத்தால் அதிக வாக்குகள் பெற்றுத்தரும் கிளைக்கழக செயலாளர்களுக்கு தங்க மோதிரமும் புல்லட் பைக்கும் கொடுக்கப்படும் என செய்யூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார். கூட்டணி கட்சியினருக்கும் தரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கோவை தெற்கு அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் ஹெல்மெட் அணியாமல் 2 வீலர் ஓட்டி வாக்கு சேகரித்தது சர்ச்சையாகியுள்ளது. இத்தொகுதியில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து அம்மன் அர்ஜுனன் களம் காண்கிறார். இந்நிலையில் அவர் போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் வாகனம் இயக்கியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் போதிய லாரி போக்குவரத்து இல்லாத காரணத்தால் 150க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. திருக்குவளை, வலிவலம், வெண்மணி உள்ளிட்ட பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 70,000 மூட்டைகள் வளாகங்களிலேயே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் புதிய நெல் கொள்முதல் பணிகளில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. தாளடி அறுவடை தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல்லை விற்க விவசாயிகள் 10 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது.